இப்போ நம்ம பார்க்க போகிறது NDAS 110 consolidated balance sheet. கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னாவே இதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி உங்கள் மனசில் வரலாம். CFS கன்சாலிடேட்டட் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட், அதாவது கன்சாலிடேட்டட் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட், அதாவது CFS அப்படின்னா இது இப்போ வந்து பார்த்துட்டு ரீவேல்யூவேஷன் ஆன் கெயின் ஆன் அசெட்ஸ், அதாவது அசெட்டை ரீவேல்யூஷன் பண்ணும்போது கெயின் கிடைக்குது. அந்த கெயினை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. எப்போ ஒரு கெயின் கிடைச்சாலும் அது வந்து ப்ரீ அக்யூசியேஷனா போஸ்ட் அக்யூசியேஷனான்னு நம்ம பார்க்கணும். எஸ், இப்போ கேள்வி வந்து படிங்க. H Limited, S Limited, balance sheet as on 31st 3, investment in subsidiary 100%. அப்போ 100%னாவே கிட்டத்தட்ட அது 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இதை பர்ச்சேஸ் வேல்யூ ஈக்குவிட்டிஸு செலக்ட் ஆச்சு. பட் இன்வெஸ்ட்மெண்ட் எப்போ வாங்குறாங்கன்னா 1/10/2024, அந்த மிட் ஆஃப் த இயரில் வாங்குறாங்க. ஈக்குவிட்டி வந்து ஓப்பனிங்கில் வந்து 6 லட்ச ரூபாய் இருக்குது. ஆன் டேட் ஆஃப் அக்விசிஷன் த ஃபாலோவிங் ஆல் த இன்க்ரீசஸ் இன் ஃபேர் வேல்யூ. அப்போ அந்த டேட் ஆஃப் அக்விசிஷன் வாங்குற அன்னைக்கு அசட்டோட வேல்யூ 5 லேக் இன்க்ரீஸ் ஆகுது, 2 லேக் இன்க்ரீஸ் ஆகுது, பேபிலிட்டிஸ் பேயபிலிட்டிஸ் 3 லட்சம் இன்க்ரீஸ் ஆகுது, இக்னோர் டெப்ரிசியேஷன் சொல்கிறாங்க. இதை வச்சு ஐடிபிங்க நம்ம போகணும். அப்போ நம்ம ஐடிபிங்க தான் நம்ம போட்டோம், நம்ம வழி இல்லை. ஐடிபிங் அதில் கன்சாலிடேட்டட் அதர்ஸ் ஈக்விட்டி. I for identify the acquirer. யார் அக்வயரர்? H Limited தான் அக்வயரர். D for date of acquisition, இன்னைக்கு 1/10/2024. P for PC, purchase considerations, எவ்வளோக்கு வாங்குறீங்க? 1 கோடி ரூபாய்க்கு வாங்குறீங்க. அடுத்தது சிங்கிள் I, identifiable net assets, INA, that is INA, identifiable net assets of subsidiary. சப்சிடியரி யாரு பார்த்தீங்கன்னா S Limited. சரி, S Limited தான் சப்சிடரிஸ். அவங்களுடைய ஈக்குவிட்டி எவ்வளோன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஈக்குவிட்டி எவ்வளோங்க? சப்சிடரி ஈக்குவிட்டி 2 லேக், சாரி 20 லேக். அப்போ தள்ளி எழுதிக்கணும் 20 லேக். சரி, அதர் ஈக்குவிட்டி எவ்வளோன்னு பார்க்கணும். அதர் ஈக்குவிட்டியோடைய ஓப்பனிங் க்ளோசிங் 1/4/2024, க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 31/3/2025. அப்போ ஓப்பனிங் எவ்வளவு, க்ளோசிங் எவ்வளவு? ஓப்பனிங் 6 lakhs, க்ளோசிங் 10 lakhs. ஸோ இடையில டிஃப்ரெண்ட் எவ்வளவு? 4 lakh. அப்போ த்ரூ அவுட் த இயர் அவங்க சம்பாதிச்சுக்கிறது 4 லட்சம். அதில் 1/10/2024 தான் அவங்க வாங்குறாங்க. அப்படின்னும் பொழுது 6 மந்த்து ப்ரீ, 6 மந்த்து போஸ்ட். அப்போ இங்கே ஒரு 2 lakh தேவைப்படும் இல்லையா? அப்போ மொத்தம் இங்கே 8 lakh வந்துடுச்சு. இங்கே 4 lakh தான். இங்கே 4 lakh, 10 லட்சம்னு சொல்லக்கூடாது, 4 லட்சம். அப்போ இந்த 8 lakh 4 lakh, இந்த 8 lakh என்னங்க சார்? ரீஅக்விசிஷன் ப்ராஃபிட். எஸ், 4 lakhs போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட்.
இப்போ 4 லேக்கா? ஆமாம், 4 லேக்கில் 2 லேக் தான் இது. 4 லேக் இல்லை 2 லேக், ரெண்டுத்தையும் கொண்டா 10 லட்சம் வரணும்லவா? அது தப்புது. போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட் இங்கே 2 லேக் போச்சு, இங்கே 2 லேக் போச்சுன்னா இங்கே எவ்வளோ தான்? 2 லேக் தான். அப்போ 8 + 2 10. அப்போ 8 லட்ச ரூபா ப்ரீ அக்விசிஷன் ப்ராஃபிட். இது வந்து போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட். போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட் பொறுத்த வரைக்கும் 100% இருக்கும். என்சிஏ வந்து 0%. ஸோ இது வந்து 2 லேக் பேரண்ட்டுக்கு தான் போயிடும். இப்போ என்ன கேள்வி கேட்டுக்கிறாங்க அப்படின்னா, இந்த அசட்டோட வேல்யூலாம் இன்க்ரீஸ் ஆகுது, ஃபேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லும் போது, இந்த இன்க்ரீஸ் இல்லை அந்த டேட் ஆஃப் அக்விசிஷன் ஆகும்போது ஆன் த டேட் ஆஃப் அக்விசிஷனாவே ப்ரீ அக்விசிஷன் தான் யூஸ் ஆகும். ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இந்த இம்பேக்ட் எப்பவுமே இம்பேக்ட் வந்து ஷுட் கம் டு ப்ரீ. ஏன் அப்படின்னா இந்த ஃபேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறது எல்லாமே எங்க ஆன் டேட் ஆஃப் அக்விசிஷன். அதனால இங்கே தான் போய் ஆகணும், ப்ரீக்கு தான் நம்ம போய் ஆகணும். அதனால எவ்வளோலாம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாருங்க. 5 லேக்கா? லேண்டு 5 லேக் ப்ளஸ் ரீவேல்யூஷன் கெயின் ஆன் லேண்ட் 5 லேக். Revaluation gain on inventory 2 lakh less revaluation gain on payables. Actually payable is increase, revaluation gain la loss side. Revaluation gain is ஒரு loss, revaluation because liabilities increase ஆகுது. அது எவ்வளோங்க? 3 lakhs. ஸோ அது மைனஸ் பண்ணுங்க. ஸோ 5 2 7 போச்சு 4, 5 2 7 7 3 4. ஸோ 8 4 12. ஸோ 8 4 12 2 1 + 2 12 lakh. ஆல்ரெடி அங்கே ஒரு 20 lakh. ஸோ 32 lakh. இதுதான் ஐஎன்ஏ ஆஃப் சப்சிடரி. இதில் 100% பேரண்ட்டுக்கு தான் போகும், 0% என்சிஏ. அப்போ ஐடி பிங்கில் பி பத்தாச்சு. அடுத்தது என்சிஏ இதை 0ன்னு செட்டிங். அப்போ என்சிஏ வராது, 0. அப்போ குட்வில் அல்லது ஜிபிபி கெயின் ஆன் பிஸ்னஸ் பர்பஸ். பிசி எவ்வளவு? 100%னால 1 கோடி ரூபாய். மைனஸ் ஐஎன்ஏ எவ்வளவு? 32 லட்சம் ரூபாய். 68 lakhs குட்வில், அதாவது அதிகமாக பணம் கொடுத்து வாங்கியிருக்கிறீங்க. கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் நம்ம போட்டோம் இல்லைங்களா? அப்போ நெக்ஸ்ட் நம்ம போகிறது வந்து கன்சாலிடேட்டர்ஸ் அதர்ஸ் ஈக்விட்டி. கன்சாலிடேட்டட் அதர்ஸ் ஈக்விட்டி நம்ம அதை போட்டாகும். ஏன் கன்சாலிடேட்டர்ஸ் அதர்ஸ் ஈக்விட்டி போட்டாகும் அப்படின்னா, பேரண்டோட ஈக்விட்டியோட போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட்டை கூட்டணும். இப்போ போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட் நம்ம கூட்டுறதா இருந்துச்சுன்னா நமக்கு 2 lakhs rupees வந்து போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட்டாக இருக்குது. ஓகே, இது நம்ம வந்து போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட் நம்ம சொல்கிறோம். அப்போ வந்து கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்டில் போய்
கன்சாலிடேட்டட் அதர்ஸ் ஈக்விட்டி, கன்சாலிடேட்டட் அதர்ஸ் ஈக்விட்டியில் பேரண்ட்டோட ஈக்விட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 lakh ப்ளஸ்ஸு போஸ்ட் அக்விசிஷன் ஒரு 2 lakh, ஸோ 32 lakh. இங்கே பாருங்கள், இங்கே இருக்கு பாருங்க, நல்லா பார்த்துக்கோங்க. 30 lakh அப்புறம் போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட்டில் வந்த 2 lakh, இது ரெண்டு பேட்டர் மட்டும். ஸோ 32 lakhs வந்துருச்சு. இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதுதான். அப்போ இங்கேயே போட்டுக்கலாம் பேலன்ஸ் ஷீட். Consolidated balance sheet as on 31st 2025 of Sri H Limited. அடுத்தது அசெட்ஸில் நான் கரண்ட் அசெட்ஸ், அதில் PPER, அதில் லேண்ட் எவ்வளவு 40 lakhs போட்டுறாதீங்க. டிஸ்கம் வெயிட் மினிட்,